ஹாய் குட்டீஸ். ஒரு ஊர்ல மூத்தா பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி அந்த ஊர்ல உள்ள குழந்தைங்களுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. அந்த கதைகளை குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் கூட வந்து கேட்பாங்க. இப்போ அந்த பாட்டிய பத்தி கேட்போம், அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொன்ன கதைகளை பத்தி கேட்போம். சரியா? இந்த மூத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க முகம் எல்லாம் சுருக்கம் விழுந்து, அவங்க தோல் எல்லாம் சுருங்கி போய், அவங்க தலை இருக்குல்ல, அது ஒரு பக்கம் நிக்காம ஆடிக்கிட்டே இருக்குமா. அப்படி எப்படி அது ஆடும்போது, அந்த தலை ஆடும்போது அந்த காதுல பாம்படம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பாம்படமும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்குமா. அவங்களோட முடியெல்லாம் பளீர்னு ஃபுல்லா நரைச்சு போயிருக்குமா. அந்த பாட்டிக்கு ஒரு பல்லு கூட இல்லாம இருக்கிறதால அவங்க தாடெல்லாம் படப்படன்னு உள்ள அடிச்சுட்டே இருக்குமா. அவங்க வயிறு இருக்குல்ல, அவங்க வயிறு முழுக்க வெறும் கதைகளாதான் நிரம்பி இருக்குமா. அவங்க ஏப்பம் விட்டாலே அந்த ஏப்பம் விடும் போது வாய் வழியே ஒரு கதை குதிச்சுட்டு வந்து வெளில விழுந்துருமா. பாத்துக்கோங்க. அவங்க கிட்ட எல்லாரும் கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்ததால அந்த மூத்தா பாட்டி தான் அந்த ஊர்லயே பரம்பரையா கதை சொல்றதா இருந்தாங்க. அப்படின்னா பல்லு போன பாட்டி இல்ல, நிறைய தலைமுறைய பார்த்திருப்பாங்கல்ல, ஒரு 3-4 தலைமுறைய பார்த்திருப்பாங்கல்ல. அப்ப பரம்பரையா அவங்கதான் கதை சொல்லிட்டு இருக்காங்களா அந்த ஊருக்கே. ஆனா அந்த பாட்டியோட பேரு மூத்தா பாட்டி கிடையாது. அவங்க பேரு அழகான பேரு, செம்மூதாய் அப்படின்றதுதான் அவங்க பேரு. ஆனா எல்லாரும் மூத்தா பாட்டி மூத்தா பாட்டின்னு சொல்லி அதுவே அவங்க பேராவே ஆயிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஊரோட அரசர் இருக்காருல்ல, அந்த அரசருக்கு மூத்தா பாட்டினா ரொம்ப இஷ்டமா. மூத்தா பாட்டி எப்பவுமே கதை சொல்லும் போது ஒரு ஊர்ல ஒரு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு ஊர்ல ஒருன்னு ஆரம்பிச்சாலே சலன்னு பக்கத்துல பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிருவாங்களாம். பின் டிராப் சைலண்ட்ல ஆயிருவாங்களாம். எப்பவுமே மூத்தா பாட்டி ஊர்ல எல்லாருக்கும் கதை சொல்லும் போது அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய மரத்தடியில உட்காந்துதான் கதை சொல்லுவாங்களாம். அப்போ அந்த மரத்தடியில அங்க உள்ள சின்ன பிள்ளைங்க பெரியவங்க இவங்க மட்டும் இல்ல, அந்த மரத்துல இருக்கிற பறவைகள் கூட அவங்க சொல்ற கதையை கேக்குமா. அந்த அரசருடைய காவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த மரத்தை சுத்தி அந்த குதிரைகள் மேல உட்காந்துக்கிட்டு அந்த அவங்களும் அப்படியே காவல் காக்கறதையே மறந்து போயிட்டு இந்த கதையை தான் கேட்டுட்டு இருப்பாங்களாம். இந்த மூத்தா பாட்டியோட கதையை கேட்கறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் ஆளுங்க வருவாங்களாம். அப்படி வரக்கூடிய மக்கள் அந்த காலையில இல்ல மத்தியானம் பாட்டி கதை சொல்ற நேரத்துக்கு வந்தா உட்கார்ந்து கேட்கறதுக்கு இடம் கிடைக்காதுல்ல. அதனால நாள் நைட்டு கூட காவலுக்கு ஆளுங்களையும் கூட்டுக்கிட்டு கூட வந்து நைட்டே மரத்தடியில இல்ல ஊர்ல உள்ள மத்த இடங்கள்ல தங்கி இருப்பாங்களாம். அப்படின்னா அந்த பாட்டி எவ்வளவு அழகா கதை சொல்வாங்கல்ல. இப்போ நம்ம மூத்தா பாட்டின்னு சொன்னோமே, அந்த பாட்டி இருக்கிற ஊரோட பேரு என்னன்னு தெரியுமா? அழகான ஊருங்க. ஊரோட பேரு வேணுவனம். நல்லா இருக்குல்ல. அந்த ஊர்ல ஒரு அழகான ஆறு இருக்கா. அந்த ஊர்ல நிறைய எப்பவும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்படி சுழித்து ஓடக்கூடிய அந்த தண்ணீர் ஓடக்கூடிய அந்த ஆற்றோட கரையில இருக்கிற மரத்தடியில உட்காந்துதான் பாட்டி எப்பவும் அழகா கதை சொல்லுவாங்களாம். அதுவும் கணீர்ன்ற குரல்ல சொல்லுவாங்களாம். சொல்லுவாங்கல்ல, இப்போ பல் போச்சுன்னா சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டிக்கு மட்டும் எல்லா பல்லும் போனாலுமே கூட சொல்லு போகவே இல்லை. அவங்க ஞாபகங்கள்ல எங்க இருந்துதான் அத்தனை விஷயங்களை எடுப்பாங்களோ தெரியல. எல்லாத்த பத்தியும் கதை சொல்லுவாங்களாம். அப்படி மூத்தா பாட்டி சொல்ல போற கதைகளை நாமளும் அடுத்தடுத்து ஒண்ணு பார்ப்போம். சரியா குட்டீஸ்? கண்டிப்பா நான் சொல்ல போறேன், நீங்க கேட்க போறீங்க. வெயிட் பண்ணுங்க.